ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். இது என்னன்னா வந்து டிவைன் மர்சி ப்ரேயர் சென்டர் செம்பூரில் இருக்குது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். லைக் என்ன சொல்கிறது, தினந்தோறும் இங்கே வந்து அடோரேஷன் இருக்குது. ஒரு மத்தியானம் 3 மணிக்கு டிவைன் மர்சி ப்ரேயர் இருக்குது. 3 மணிலேருந்து 4 மணி வரை இருக்கிறோம். இது சேப்பல் வந்து ஓப்பன் ஆகும் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை. யார் வேணாலும் எந்த நேரமும் போய் உட்காந்து அமைதியாக உட்காந்து ஜெபம் செய்யலாம். அப்புறம் வந்து இது வந்து மார்னிங்கில் காலையில் 7 மணிக்கு பூசை இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு கவுன்சிலிங், ஸ்பெஷல் கவுன்சிலிங் வேணும்னா வந்து அங்கே ஃபாதரை முதல்ல ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகலாம். தென் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இங்கே வந்து இன்டர்செஷன் ப்ரேயர் இருக்குது. இங்கிலீஷ், கொங்கணி, தமிழ், மராட்டி, மலையாளம்னு இருக்குது. அதுல இங்கே ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். நான் நிறைய பேர் இங்கே அட்டன் பண்ணுறேன். இப்போ வந்து லாஸ்ட் 1 இயர் என்னால் முடியல. ஏன்னா வந்து நான் வந்து 6 days ஒர்க்கிங் பண்ணுறேன். எனக்கு சாட்டர்டே டைம் கிடைக்க மாட்டேது. எவ்ரி செகண்ட் சாட்டர்டேக்கு வந்து இங்கே வந்து ஜெரிகோ ப்ரேயர் இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். அது வந்து மத்தியானம் 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, சாயந்தரம் 5 மணிக்கு முடியுது. இதில் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறைய நடக்குது. இங்கே மிராக்கல்ஸ். நீங்க உங்களை முடிஞ்சா இந்த ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அதோட வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். ஏன்னா நான் வந்து இது பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதுக்குதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் தென் எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டேக்கு வந்து இங்க செயின் ரோசரி இருக்குது. ஜெபமாலை காலையில 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை. இது ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். இதுவும் நீங்க அட்டன் பண்ணலாம். ரொம்ப அற்புதங்கள் நடக்கும் வாழ்க்கையில. தென் எவ்ரி தேர்ட் சாட்டர்டே வந்து இங்கே வந்து டிவைன் மர்சி சாப்லெட் அண்ட் ரோசரி இங்கே 3 மணி 4 மணி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரோட நடக்குது இங்கே. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல். தென் எல்லா ஃபோர்த்து சாட்டர்டேக்கு இங்கே வந்து டிவைன் மர்சி செயின் ரோசரி நடக்குது இங்கே. என்னன்னா வந்து நம்ம வெள்ளங்கனி மாதாவோட வச்சு ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் நடக்குது. நம்ம வெள்ளங்கனி கோயிலில் இருக்கும் பாரு, இங்கே நாகப்பட்டினம் பார்க்கணுமே. எல்லா ஃபோர்த் சாட்டர்டேக்கும் மாதா குளத்தில் பூசை நடக்கும் சாயந்தரம். அது மாதிரி இங்கே வந்து எல்லா ஃபோர்த் சாட்டர்டேக்கும் வந்து இங்கே ஓலி மாஸ் ஃபாலோடு பை த நவீனா டு அவர் லேடி ஆஃப் வெல் வெள்ளங்கனி. நீங்கள் வந்து இது வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம். நான் வந்து 9 ஃபோர்த் சாட்டர்டேக்கு நான் வரேன் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம் வேளாங்கண்ணி மாதவிட்டு. அதுக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறதுக்கு முடியலன்னா இது ரொம்ப நல்ல ஒரு ப்ரேயர். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இதை வந்து இங்கே போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கிங்க. இது மாதிரி ப்ரேயர் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து எனக்கு வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து எப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதனால இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. இவங்க வந்து ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் தெரியுமா, இங்கே பரையில் இருக்குது கேன்சர் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து எல்லா முதல்ல ஸ்டார்டிங் வந்து எவ்ரிடே போவாங்க. இப்போ வந்து சமீப காலத்தில் டியூ டு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கம்மியாக கிடைக்குது என்னமோ தெரியல, அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் போகிறாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே ஏழைப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க வந்து க்ரோசரி, வீட்டுக்கு மளிகை சாமான், அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அது வந்து இவங்க வந்து இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃபண்ட்ஸில் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களது ஒரு இஷ்டம் தான். யாரையும் நான் வந்து கம்பல் பண்ண சொல்லலை. நான் ஜஸ்ட் வந்து நான் இது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் இது வந்து இங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எல்லாரும் அவைல் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.